ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிளாக் கிராம் வச்சு ஒரு அல்வா தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு டேட்ஸ் வந்து ஒரு 10 to 15 எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அதோட ரெய்சின்ஸ் வந்து ஒரு குவார்ட்டர் கப் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 1 hour அட்லீஸ்ட் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பேனில் நான் 1 கப்பு பிளாக் உளுந்து தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லாவே ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதோட 1/2 கப் ராகி, அதுக்கப்புறம் அதே 1/2 கப்புக்கு ஒயிட் செசமி சீட்ஸ் எடுத்திருக்கோம். வெள்ளை எள்ளு எடுத்திருக்கோம். இது மூணுத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா அரோமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் எதுவுமே வேணாம், ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கூல் டவுன் ஆகட்டும். இது கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைக்க போகிறோம். ஒரு 1 hour ஆனதுக்கப்புறமா நான் இந்த சோக் பண்ணி வச்ச ரெய்சின்ஸ் அண்ட் டேட்ஸை வந்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இது கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளே அந்த ராகி, செசமி அண்ட் பிளாக் கிராம் வந்து கூல் டவுன் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நான் ஃபைன் பவுடராக மிக்ஸி ஜாரில் நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் ஒரு ஃபைன் பவுடராக இதை வந்து நான் கிரைண்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ பவுடரும் நம்ம யூஸ் பண்ண போதில்லை. இல்லை ஒரு 3 to 5 ஸ்பூன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மீதி வந்து நாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்ல கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஹாட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த டேட்ஸ் அண்ட் ரெய்சின் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா சாட் பண்ணி விடுங்க. இதோட ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து அந்த அரைச்சி வச்ச ஃபைன் பவுடர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னா இந்த பவுடரை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் டோட்டலாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏலக்காய் தூள் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கோகோனட் மில்க்கு நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா ஹீட்டு, அதனால் கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப்பு கோகோனட் மில்க், ஃப்ரெஷ்லி ஸ்க்வீஸ்டு கோகோனட் மில்க்கு யூஸ் பண்ணுங்கள். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கம்பைன் ஆகணும். அப்பப்போ ஒரு ஈக்குவல் இன்டர்வல்ஸில் கீ கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே இருங்க. கீ வந்து எப்போ வந்து நல்லா அப்சர்வ் ஆகாமல் அதுக்கப்புறம் ஒட்டாமல் வருதோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ஒட்டாமல் வரும். அண்ட் கீ வந்து இட் won't அப்சர்வ் எனி மோர். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் ஒட்டாமல் வருது. இப்போ நான் கொஞ்சம் பாதாம் வந்து ஸ்லைஸ்டு பாதாம் வந்து நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா பேனில் ஒட்டாமல் கீ வந்து அந்த ஊசோட் ஆகிறது நல்லாவே தெரியும். அது ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கட்டியாகும். அந்த டைமில் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான பிளாக் கிராம் ராகி அண்ட் எள்ளு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸி. நீங்கள் பவுடர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இது வேணான்னா நீங்கள் கஞ்சியாக கூட பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?